வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா துசிகர். முதலில் தலைப்புச் செய்திகள். சுங்க திணைக்கள அதிகாரிகளின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக புறக்கோட்டையில் சகல மொத்த வியாபார நிலையங்கள் இன்று மூடப்பட்டுள்ளன. பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜெஃப்ரி ஜோசப் அலோசியஸ் எதிர்வரும் 13ஆம் தேதியிலிருந்து ஒரு வாரத்திற்கு இந்தியா செல்ல நீதிமன்றம் அனுமதி. வெனிசுவேலாவில் நிலவும் அரசியல் சர்ச்சைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அந்நாட்டு ஜனாதிபதி பரிசுத்த பாப்பரசருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தினேஷ் சந்திமாலுக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் ஓய்வு. இனி விரிவான செய்திகள். சுங்க பணிப்பாளர் நாயகத்தை இடம் மாற்றுவது குறித்த அமைச்சரவை தீர்மானத்திற்கு இன்றைய தினத்திற்குள் உரிய தீர்வு எட்டப்படாத பட்சத்தில் தமது தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என சுங்க அலுவலக அதிகாரிகளின் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுங்க திணைக்கள அதிகாரிகளின் பணி பகிஷ்கரிப்பு இன்று 7வது நாளாகவும் தொடர்கின்றது. இவர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக புறக்கோட்டையில் உள்ள சகல மொத்த வியாபார நிலையங்களும் இன்று மூடப்பட்டுள்ளன. சுங்க அதிகாரிகளால் முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் ஆலோசகர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 30ஆம் தேதி முதல் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் அடங்கிய கொள்கலன்கள் துறைமுகத்திலேயே தேங்கியுள்ளதாகவும் இறக்குமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறான நிலையில் அவற்றை விடுவிப்பதற்கு பாரிய சிரமங்களை எதிர்நோக்குவதற்கு நேரிடும் எனவும் சங்கத்தின் ஆலோசகர் CM அபேசேகர குறிப்பிட்டுள்ளார். இதனால் பொருட்களின் விலைகளை அதிகரிக்க நேரிடும் எனவும் இறக்குமதியாளர்கள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த மாதிரி போராட்டம் இன்னைக்கு தான் இந்த மாதிரி இதுகள் நடந்திருக்கு. ஏழைகள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா அன்னன்னைக்கு உழைச்சி போகிறவங்க சாப்பிட்றவங்க இருக்காங்க தானே, அவங்களாம் இன்னைக்கு சரியான ஒரு பாதிப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு பிறகு இதுதான் முதல் முறை. இந்த நாள் வேலை நாட்களில் கடமை முடியும் ஏதாவது ஒரு நல்ல தீர்மானம் நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜெஃப்ரி ஜோசப் அலோசியஸ் எதிர்வரும் 13ஆம் தேதியிலிருந்து ஒரு வாரத்திற்கு இந்தியா செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பு பிரதம நீதவான் லங்கா ஜாரத்னவினால் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மருத்துவ பரிசோதனைகளுக்காக 2 மாத காலத்துக்கு இந்தியா செல்ல ஜெஃப்ரி அலோசியஸ் நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருந்தார். எனினும் அதற்கான மருத்துவ பரிந்துரையை அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கவில்லை. இதன் பிரகாரம் எதிர்வரும் 13ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை வெளிநாட்டுக்கு செல்ல கொழும்பு பிரதம நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். நாட்டின் 71வது சுதந்திர தின நிகழ்வுகள் நேற்று நாடு முழுவதிலும் இடம்பெற்றன. கம்பஹா வேயங்கொட நைவலவில் அமைந்துள்ள சிறுவர் பூங்காவில் ஊஞ்சலின் ஒரு பகுதி உடைந்து விழுந்ததில் காயமடைந்த சிறுமி உயிரிழந்துள்ளார். வேயங்கொட நைவலவில் அமைந்துள்ள சிறுவர் பூங்காவில் நேற்று ஊஞ்சலின் ஒரு பகுதி உடைந்து விழுந்ததில் பெண்ணொருவர் உயிரிழந்ததுடன் குறித்த பெண்ணின் மகள் படுகாயமடைந்தார். படுகாயமடைந்த 13 வயதான சிறுமி சிகிச்சைகளுக்காக கம்பஹா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் இன்று காலை சிறுமி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து தொடர்பில் சிறுவர் பூங்காவை பராமரித்து வந்த 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டனர். விபத்தில் 47 வயதான கோட்டுகொடவைச் சேர்ந்த பெண்ணே நேற்று உயிரிழந்திருந்தார். நியூஸ் ஃபர்ஸ்டின் ரத்னபுரி செய்தியாளர் காலஞ்சென்ற ருச்சிர அபேமானவின் இறுதி கிரியைகள் நாளை நடைபெறவுள்ளன. ரத்னபுரி புதிய நகரில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்தில் அவர் உயிரிழந்திருந்தார். ரத்னபுரி கொழும்பு பிரதான வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தபோது ருச்சிர அபேமான நேற்று முன்தினம் விபத்தில் சிக்கினார். ரப்பர் அபிவிருத்தி திணைக்களத்திற்கு அருகே அவரது மோட்டார் சைக்கிள்
ஜீப் மற்றும் லொரியில் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 47வது வயதில் விபத்தில் பலியான ருச்சிர ரோஹான் அபேமான 2 பிள்ளைகளின் தந்தையாவார். களனி பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியான அவர் ரத்னபுரி பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக பணியாற்றினார். நீண்ட காலமாக நியூஸ் ஃபர்ஸ்டின் குழுவில் இணைந்து செயற்பட்ட ருச்சிர அபேமான மக்கள் நேசித்த ஊடகவியலாளராவார். அன்னாரின் பூதவுடல் லெல்லாபிட்டிய பிரண்டுவ பகுதியில் உள்ள வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதுடன் இறுதி கிரியைகள் நாளை நடைபெறவுள்ளன. மூதூர் தோப்பூர் இக்பால் நகர் கிராமத்திற்குள் இன்று காலை காட்டு யானை புகுந்துள்ளது. கிராமத்திற்குள் புகுந்த யானைகள் பயிர்கள் மற்றும் வீடுகளை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த வேலிகளையும் நாசம் செய்துள்ளன. அத்துடன் வீட்டு தோட்டங்களில் காணப்பட்ட தென்னை மரங்கள் மற்றும் வாழை மரங்களையும் சேதப்படுத்தியுள்ளன. பல காலமாக இந்த பகுதியில் யானைகளின் தொல்லை அதிகரித்து வருவதாகவும் இந்த கிராமத்திற்கு யானை வேலிகள் அமைத்து தருமாறும் இந்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாங்கள் தென்னை மரங்கள் நிறைய வச்சுக்கிறோம். ஆனால் அந்த தென்னை மரங்கள் வச்சு ஒரு 4-5 வருஷத்தை தாண்டி அதை நாங்கள் நன்மை அடைகின்ற சந்தர்ப்பத்தில் காட்டு யானைகள் இரவு மிக மோசமான இந்த நிலையில் எங்களோட வளவு பயிர்கள் எல்லாம் அப்படியே அடியோடு இல்லை தாக்கிட்டு. ஆனால் எங்களுக்கு பார்க்குறதுக்கு வேதனையாக இருக்குது. இந்த யானைகள் தாக்காத அளவுக்கு யானை வேலிகள் அமைச்சு தருமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறோம். கம்பளை புப்ரச மணிக்கட்டி தோட்டத்தில் குரங்குகளின் தொல்லை அதிகரித்து வருவதாக மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். மணிக்கட்டி மற்றும் பிட்டவள தோட்டங்களில் கடந்த 4 மாத காலமாக குரங்குகள் அதிகரித்து வருவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். வீடுகளுக்குள் நுழையும் குரங்குகள் உணவுகளை நாசமாக்குவதுடன் வீட்டு தோட்டங்களில் உள்ள பயிர்களையும் வீணடிப்பதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். புள்ள விட்டு மாவு பாக்கெட் வாங்கி வச்சு ஒரு நாள் கூட கொடுக்கல, எல்லாம் டின்னோட தூக்கிட்டு போகுது. சாமான் ஒன்றும் வைக்க முடியாது. எங்களுக்கு இந்த குரங்கை ஏதாவது செஞ்சு எல்லாத்தையும் கொண்டு போங்க, எங்களுக்கு இருக்க முடியாது. பிள்ளைகளை தூங்க போடக்கூட உள்ளுக்கு பயமாக இருக்குது. இந்த 4 மாத காலமாக குரங்கு தொல்லை சரியான பிரச்சனையாக இருக்குது. வீட்டுகளில் சாமான் சமைச்சு வைக்கல, சின்ன பிள்ளைகளுக்கு எந்த சாமானும் வைக்கல, எல்லாம் தூக்கிட்டு போகுது. அதிகாரிகள்கிட்டும் நாங்கள் அறிவித்தோம், அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமாக நல்ல தீர்ப்பு ஒன்று தருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். லயம் பூரா குரங்கு வீடு வீடாக பூந்து சாமான்களை தூக்கிட்டு போயிடுது. 6 மணி ஆகிட்டா நிறைய குரங்கு வருது. அடித்தாலும் அது எதிர்த்துக்கிட்டு நிற்கிது. இப்போ லயம் பூரா அலையுது, எல்லா இடத்துலையும் அலையுது. வீடை திறந்து போட்டு எங்கிட்டும் போகலாது. இதற்கு முன்னர் குரங்குகள் இவ்வாறு அதிகரிக்கவில்லை எனவும் சில நாட்களாக இவ்வாறு குரங்குகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலியன்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவின் இன்றைய ஊக்குவிப்பு செயற்திட்டம் ரத்தினபுரியில் முன்னெடுக்கப்பட்டது. (2017 மற்றும் 2018 ஆண்டுகளில் தேசிய ரீதியில் பிரகாசித்த வீர வீராங்கனைகளை வாழ்த்தி கௌரவிக்கும் பொருட்டு ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஊக்குவிப்பு செயற்திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் நடத்தப்படும் ஊக்குவிப்பு செயற்திட்டம் ரத்தினபுரி சீவலி மத்திய மகா வித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய ஊக்குவிப்பு செயற்திட்டத்தில் கல்வி திணைக்கள அதிகாரிகள், வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா மற்றும் அலியன்ஸ் நிறுவன அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பாடசாலை மாணவர்களுக்கு ரக்பி, பேஸ்பால், கால்பந்தாட்டம் உள்ளிட்ட விளையாட்டுகளின் நுணுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. மாவட்டத்தின் அதிசிறந்த பாடசாலை மட்ட வீராங்கனைக்கான தங்கப்பதக்கத்தை ரத்தினபுரி சுமனா மகளிர் கல்லூரியின் மெய்வல்லுநர் வீராங்கனையான புபுதினி ராங்கிகா தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தார். எம்பிலிப்பிட்டிய மத்திய மகா வித்தியாலயத்தின் லாஹிரு கேஷான் வெள்ளிப் பதக்கத்தையும், ரத்தினபுரி சுமனா மகளிர் கல்லூரியின் லிஹினி ஹபுஹாராய்ச்சி வெண்கலப் பதக்கத்தையும் வெற்றி கொண்டனர். அதன் பின்னர் நம்பிக்கையின் சுடர் வாகன தொடரணி திஸ்ஸமஹாராமை நோக்கி பயணமானது.
ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலியான்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவின் ஊக்குவிப்பு செயற்திட்டத்தில் இன்றைய தினம் ரத்தினபுரி மாவட்ட வீராங்கனைகளுக்கு பேஸ்பால் மற்றும் ரக்பி விளையாட்டுகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. இலங்கையின் தரம் வாய்ந்த பயிற்றுநர்களால் இந்த பயிற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதேபோன்று இன்றைய தினம் நாம் ரத்தினபுரியிலிருந்து திசமஹராம நோக்கி நகர இருக்கிறோம். இன்று மாலை திசமஹராமாவில் விசேட இசை கச்சேரி நடைபெற உள்ளது. எமது வாகன தொடரணியுடன் இணைந்து கொண்டு நமது நாட்டு வீராங்கனைகளை இந்த நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலியான்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவின் ஊக்குவிப்பு செயற்திட்டத்திலிருந்து ரத்தினபுரியிலிருந்து ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்காக ராஜலிங்கம் திரிஷானோ. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.